இந்த பதிவை வந்து ரொம்ப மன வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன். நேற்று வந்துட்டு ஒரு கட்டிடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பதிவு பண்ணியிருந்தோம். ஆனால் இது வரைக்கும் அந்த பதிவை பார்த்துட்டு யாருமே வந்து முன் வந்து நான் வந்து இந்த ஆதரவற்றவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்காக உதவி பண்ணுறோன்னு சொல்லிட்டு யாருமே முன் வந்து அந்த உதவியோ இல்லை வந்து ஒரு ஆறுதலோ சொல்லலை. அது ரொம்ப மன உளைச்சலை உண்டு பண்ணுச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு 16 வருட காலமாக வந்து ஆதரவற்றவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போயிட்டு நம்ம மீட்டு எடுத்து அவங்கள வந்து ஒரு இடத்துல பராமரிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த சேவை செய்கிறோம். ஆனால் அந்த பராமரிப்புக்கான ஒரு இடமோ கட்டிடமோ இல்லாதனால தான் நம்ம வந்து அந்த கட்டிடம் நம்ம கேட்குறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்சதை இந்த இதில் வந்து எங்களோட ட்ரஸ்ட் அக்கௌண்ட் நம்பரை நான் வந்து பதிவு பண்ணுறேன். அதில் உங்களுடைய சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது மூலயமா ஒரு இடமோ கட்டிடமோ வாங்கி அந்த இடத்துல வந்து அவங்களெல்லாம் மீட்டு கொண்டு வந்து வச்சு பராமரிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு புனிதமான ஒரு சேவையாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம எவ்வளோ தான் செலவு பண்ணுறோம், ஆனால் வந்து நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு தான் நம்ம எல்லாருமே யோசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் நம்ம சாப்பிட்டோம், நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிற மட்டும் தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர மற்றவங்க யார் எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம நினச்சி நம்ம வாழ்ந்துட்டு போயிடுறோம். அதனால் யார் எது சொன்னாலும் இப்போ தவறான விஷயத்துக்கு ஓடி போய் அள்ளி கொடுக்குறீங்க, ஒரு நல்ல விஷயத்துக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு சொல்கிறதுனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம யூடியூப்பில் வந்து தொடர்ந்து நிறைய பதிவு போட்டுக்கிட்டு வரோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து இந்த பதிவு போடுறதுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், அவங்கள மீட்டு எடுத்து ஒரு இல்லத்தில் சேர்க்கறதுக்காக தான் நம்ம போகிறோம். அவங்க அதே இடத்துல நம்ம ரோட்டில் விட்டுட்டு வர்றதுக்காக நம்ம போகல. அதனால் ஒரு இடம் ஒரு சரியான ஒரு இடம் இருந்தால் தான் அந்த இடத்துல நம்ம வச்சு பராமரிக்க முடியும். கட்டிடம் இருந்தால் தான் பராமரிக்க முடியும். ஏன்னா நானும் ஒரு வசதியான வீட்டு பையன் கிடையாது. நானும் ஒரு வசதி படைத்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை சரி பண்ணி வந்து அந்த மக்களுக்காக சேவை தொண்டு செய்வோம். ஆனால் எங்கள்கிட்ட எந்த உதவியும் எந்த ஆதரவும் இல்லாதனால உங்கள்கிட்ட கேட்குறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை பார்க்குற நீங்கள் சப்போர்ட் பண்ண அன்போடு கேட்டுக்கு நன்றி, வணக்கம்.